பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 11-12. என் குறைச்சினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிற பொழுது மிகுந்த கடின சூழ்நிலையில் சிறைச்சாலையிலிருந்து வார்த்தைகளை எழுதுகிறார். எப்படி ஒரு திருச்சபை அவருக்கு உதவி செய்தது, அதற்காக தேவனை துதித்து எழுதுகிற இந்த இடத்துல நான் குறைச்சலினால் சொல்லுகிறதில்லை, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். கர்த்தர் நடத்துகிற பாதையில சில வேளைகளில் குறைவுகள், போராட்டங்கள், ஒரு மன அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் அந்த மன ரம்மியமா இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். அப்பா அழைத்த அழைப்பில் இருக்கிறேன். ஒரே ஒரு முக்கியமான காரியம், தேவன் அழைத்த அழைப்பில் இருந்து தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதை, இந்த பாதையில தான் நீங்க ஓடணும். இந்த பாதை தான் உங்க வாழ்க்கைக்காக நான் உருவாக்கி வைத்திருக்கிற பாதை. அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரா? அந்த பாதையில மனரம்யமா போகும்படியாய் இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்க. இது ஒரே நாள்ல வராது. நம்மளை பயிற்றுவித்துக் கொண்டு அவர் சொல்றாரு பாருங்க, நான் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையும், குறைவடவும் போதிக்கப்பட்டேன். பவுலுக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறார். என்ன கடினமான சூழ்நிலை, என்ன பாதையில போனாலும் அப்பதான் என்னுடைய அச்சு அடையாளங்களை நீ சுமந்து கொள்ள முடியும். எந்த அதிகாரத்தோடு பவுலே நீங்க எழுதுனீங்க, கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை நான் சுமக்கிறேன், என்ன அவர் போதிக்கப்பட்டார். இன்றைக்கு ஏதோ சில இடங்கள் உங்க மன அமைதியை குலைக்கும்படியா, மன சமாதானத்தை குலைக்கும்படியா, என்னால முடியலையே, என்னால கஷ்டமா இருக்கே, உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த வார்த்தை நீங்க சொல்ல சொல்ல அந்த மன ரம்மியமா இருக்கக்கூடிய அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சூழ்நிலைகளை நிச்சயம் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். இன்றைக்கு ஏதோ ஒரு படிப்பணியின் காலத்தில் ஆண்டவர் நடத்துகிறார். இதே போல மிகுந்த கடினமான சூழ்நிலை ஆவியான என்னை நடத்தினது உண்டு. எதற்கு நடத்தி கொண்டு போனார்? சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியா, சில காரியங்களை அறிவுறுத்தும்படியா. சில நேரங்கள் ஆண்டவரிடத்தில் நான் கேட்ட சூழ்நிலை உண்டு, இந்த பாதையில நான் நடந்து போக வேண்டிய அவசியமே இல்லையே ஆவியானவரே, காரணமே இல்லையே, உங்களுக்காக தான் வாழுகிற, ஏன் இதுல கடந்து போற, கடந்து போ, சில காரியங்கள் உனக்கு போதிப்பேன்னு சொல்லி அதுல கடந்து போனனால எப்படி ஒருத்தரை புண்படுத்தக்கூடாது, எப்படி ஒருத்தருடைய இருதயத்தை உடைக்க கூடாது, எப்படி ஒரு சிலருடைய எதிர்பார்ப்பு அது சந்திக்கப்படாவிட்டால் எப்படி கஷ்டப்படுவாங்க, அதை உணரும்படியா ஆண்டவர் செய்தார். அந்த தகப்பனுடைய இருதயம் வரும்படியா கர்த்தர் உருவாக்கித்தான் ஊழியத்தில் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உங்களை உருவாக்குற பாதையில, இந்த மனரம்யத்தின் பாதையில ஏதோ இடத்துல ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எதை செய்தாலும் ஒரு நன்மைக்காக செய்வார். ஆவியானவர் எந்த இடத்துல நம்மை நடத்தினாலும் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கும்படியாய், நம்மை உருவாக்கும்படியாய், அவருடைய அழைப்புக்காய் அலங்காரமாய் மாற்றும்படியாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கார். சந்தோஷமா இருங்க, மனரம்யமா இருங்க. அவருடைய அழைப்புக்கு அலங்காரமா நீங்க இருக்கும்படியா உங்களை உருவாக்கி கொண்டிருக்காருங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும்படியா உங்களை உருவாக்கி கொண்டிருக்காருங்க. மனசு விட்டுறாதீங்க. தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு போதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் மனரம்யமா இருப்பாண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்க சூழ்நிலை மாறும், உங்கள் காரியங்கள் மாறும், உங்க ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். God bless you.